வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு 9/5/2026 எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். எட்டயபுரம் ஆட்டு சந்தை இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. வாங்க சந்தைக்கு உள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல சில லிங்க் இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்கள் விருப்பப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். அந்த லிங்கை தொட்டு நீங்க வாங்க வீடியோ கலப்பலாம். அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? சக்தி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கல்லிடைக்குறிச்சி. நம்ம தெக்க. ஆமா, திருநெல்வேலி எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அருமையான ஒரு ஆடு கெடா வாங்கிருக்கீங்க. சரியான கெடாவா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து டாப் கெடாங்க, செம்மையா இருக்கு. என்ன ராகணும் கெடால? கொடியாடு. நம்ம எட்டயபுரம் கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. கோவில் ஆடு வந்து என்ன பயன்படுத்துன்னா கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. அடி தூளா அடி பொலியா இருக்கு, நம்ம டாப்பா இருக்குங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த கெடால பெரிய கெட்டாங்க, ஜாமுன்னு டாப் கெடாங்க. ஏன்னா இது ஆடு வந்து எத்தனை கிலோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெயிட் 35 கிலோ இருக்கும். சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 35. 35,000 ரூபாய் சொல்லி 27,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. பாருங்க நல்லா செம்மையா இருக்கு. எத்தனை பல்லு கெடானா இது? பல்லு 4 பல்லு கெடா. அப்ப பாருங்க நல்லா ஒரு ஓரளவுக்கு இளங்குட்டி இளம் கெடாதான், செம்மையா இருப்பாங்க. அப்ப ஆடு வந்து வாங்கின விலைக்கு பெறும். ஆடு வந்து வாங்கின விலைக்கு பெறும். அப்படி ஒருத்தர் அப்படி லாபம் தான் அப்படிங்கிறாங்க. பாரு செம்மையா இருக்கு. என்ன ஆடு ரெட்டை குறுக்கு அப்படிலாம்? ரெட்டை குறுக்குனால ஒரு விசேஷமான ஆடுதான். அப்புறம் ஆட்டு சந்தையில வந்த கெடால டாப் கெடாங்க, செம்மையா இருப்பாருங்க, அட்டி புள்ளியா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட அவர் உயரத்துக்கு நல்ல ஜாமுன்னு சூப்பரான எட்டயபுரம் கொடியாட்டு கிட்டாங்க. நம்ம இது வந்து புளியம்போர் கிடா செம்மையா இருப்பாங்க. அண்ணன் வாங்கியிருக்காரு. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? மாரிமுத்து. அண்ணே எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கெடா மாதிரி வாங்கிருக்கீங்க, அழகான கிடா வாங்கிருக்கீங்க. ஜம்முன்னு 2 கிடா செம்மையா இருக்கு பாருங்க. அடி தூளா புள்ளியா இருக்குங்க, ஜம்முன்னு பாருங்க. நல்ல ஹைட்டா நல்ல வெயிட்டா இருக்கு, நீட் நல்ல வாட்ட சத்தமான குட்டியா இருக்கு பாருங்க. செம்மையான கெட்டாவா இருக்கு, அருமையான கெட்டா இருக்கு, சிறப்பா இருக்குங்க. ஆனா இந்த சந்தையில இந்த 2 கெடா மாதிரி எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? சரி 2 கெடா 80,000. சரி நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 75,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க 2 கெடாவும். அழகா இருக்கு பாருங்க. கெடா வந்து என்ன ரகம்? புளியம்போர். அப்ப கொடியாட்டு குட்டியில புளியம்போர். எட்டயபுரம் கொடியாட்டு குட்டியில புளியம்போர் வாங்கிருக்கேன், செம்மையா இருக்கு பாருங்க. ஆனா இந்த கெடா வந்து என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? விசேஷத்துக்கு. பாருங்க தாய்மாமன் சீருக்காக 2 கெடா பாருங்க, ஜாமுன்னு பாருங்க. தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்ல ஹைட்டா அவர் உயரத்துக்கு இருக்குங்க, ஒரு 4 அடி உயரத்துக்கு மேல இருக்கு, ஜம்முன்னு பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நான் தாய்மாமன் சீருக்காக 2 கெடா 75,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அண்ணன் நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. செம்ம சூப்பரா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பாருங்க தாய்மாமன் சீருக்காக இவ்வளவு பெரிய வீட்டை தேடி பிடிச்சு எந்த ஒரு ஒச்சல்லாத குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, ஜம்முன்னு பாருங்க. வாட்ட சட்டமான நீட்டு போக்கான குட்டியா இருக்கு. இது இடன்னா எவ்வளவு இருக்குண்ணே? இடன்னா 80 ரூபா இருக்கும். அப்ப வாங்கின விலைக்கு ஆடு பெறும். அழகா இருக்கு அப்படிங்க பாருங்க. இது பல்லு எத்தனை பல்லு தெரியுமாண்ணே? 6 பல்லு. ரெண்டுமே 6 பல்லா. ரெண்டுமே 6 பல்லு. மாரிமுத்தண்ணே ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. செம்மையான 2 கடை வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு. சார் வணக்கம். சார் உங்க பேர் என்ன பேருங்க சார்? கதிரேசன் சார். சார் எங்க இருந்து வர்றீங்க? கோவில்பட்டில இருந்து வர்றீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க ஒரு கெடா மாதிரி வாங்கிருக்கீங்க சார். அழகான கெடாவா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு கருத்து கெடா, ஒரு வெள்ளை மரப்பட்ட கெடா வாங்கிருக்கீங்க, ஜாமன் இருக்கு பாருங்க. சார் சந்தையில கெடா எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? ஜோடி 47,000 ரூபாய்க்கு சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க? 42 இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. நல்ல கெடா. கெடால என்ன ரகம் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியல. சரி சரி, அழகா இருக்கு பாருங்க. நல்ல என்ன பயன்பாட்டுக்கு கெடா வாங்கிருக்கீங்க சார்? கோவிலுக்கு மொட்டை பங்கன், கோவில் பங்கனுக்காக வாங்கிருக்கீங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில நல்ல தேடி பிடிச்சி அழகான கெடா வாங்கிருக்கீங்க. நல்ல ஒரு ஜம்முன்னு வாட்ட சத்தமான கெடா வாங்கிருக்கீங்க. வாட்டுக்கு பல்லு எதுவும் எத்தனை பல்லு அதெல்லாம் பாக்கல. சரி அழகா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு அழகான கெடா வாங்கிருக்கீங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம கொடியாட்டு கெடால வாங்கியிருக்காரு 2 கெடா, செம்மையா பாருங்க. சூப்பரா இருக்கு, டக்கரா இருக்குங்க, செம்மையா இருக்கு, வேற லெவலா இருக்கு. அண்ணன் வந்து நம்ம கோவில்பட்டில இருந்து வந்திருக்காங்க. தம்பி வணக்கம். உங்க பேரு என்ன பேருங்க? காளிராஜ். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? குருவிகுளத்துல இருந்து வர்றீங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் மாவட்டத்துல கெடா வாங்கிருக்கீங்க,
ஆமா அழகான கிடா பாருங்க, ஜாமுன் நல்ல கிடா வாங்கிருக்கீங்க. அழகா செம்மையா இருக்கு. நல்லா தேடி பிடிச்சு ஒரு நல்ல கலர்ல வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இது கொடியாடும்பாங்க. கொடியாடு செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. ஆடு என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? சந்தையில என்ன விலை சொன்னாங்க? 23 சொன்னாங்க. சரி, நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? 19,000 வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு? ஆடு விசேஷத்துக்கா? விசேஷத்துக்கு, நல்ல விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. ஒரு நல்ல அழகான கிடா வாங்கிருக்கீங்க. செம்மையா பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. இது பல்லு பார்த்து உங்களுக்கு தெரியுமா? ஆடு எத்தனை பல்லு போட்டுருக்குன்னு? பல்லு இல்ல, பல்லு போடாத இளங்குட்டியா வாங்கிறீங்க. நல்ல அழகான செம்மையா இருக்கு பாருங்க. அதாவது விசேஷ தாய்மாமன் சீருக்காக என்ன? தாய்மாமன் சீருக்காக பாருங்க. இன்னைக்கு அழகான ஒரு சீரு தாய்மாமன் சீருக்காக நல்ல கலரான குட்டி, அழகான குட்டியா சந்தையில நல்லா தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. இந்த கிடா வாங்குறதுக்கு நீங்க எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? அது நிறைய பாத்தீங்க. சரி சரி, அந்த பாருங்க நம்ம குறிகுளத்துல இருந்து காளிராஜ் தம்பி வந்திருக்காங்க பாருங்க. நம்ம குறிகுளத்துல செம்மையான ஒரு கிடா, அருமையான கிடா, கொடியாட்டு குட்டியில பிளீம்பர் வாங்கியிருக்காரு. செம்மையா இளங்குட்டி, பல்படாத குட்டியா இருக்கு. தம்பி வணக்கம். வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? என் பேரு கருப்புசாமி. கருப்புசாமி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? இதே ஊர் தான். இதே ஒரு எட்டயபுரம். நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு குட்டி கொண்டு வந்துருக்கீங்க. குட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. வியாபாரம். ஓ சரி, அப்படி. அது சார் உங்க பேரு? பிரபு. எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? வேதாரண்யம். நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம எட்டயபுரம் சந்தையில வாங்கிட்டு போறாங்க. நம்ம கருப்பசாமி என்ன வந்து வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க. இங்க உள்ள ஆட்டோல எத்தனை கிடாமரி? எல்லாமே கிடாமரி பாருங்க. எல்லாம் குட்டி, எல்லாமே பல்லு போடாத எல்லாம் குட்டியா. எத்தனை மாசம்? எத்தனை மாசம் குட்டியா இருக்கு? 2 மாசம் குட்டி தான். 2 மாசம் அழகா இருக்கு பாருங்க. நல்ல இதெல்லாம் என்ன ரகம்? எல்லாமே எட்டயபுரம் ஒரிஜினல் கொடியாடு. எல்லாம் பாருங்க, கரும்போரு, புளியம்போரு, செவலப்போரு, வெள்ளப்போரு, செவலம்போரு, எல்லா கலரான குட்டியா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு, அழகான குட்டியா பாருங்க. இது உள்ள எத்தனை குட்டி இருக்கு பாருங்க? இல்ல உள்ள 30 குட்டி எனக்கு. 30 கிடாமரி. எல்லாமே கிடாமரி வாங்கிருக்காங்க பாருங்க. 30 கிடாமரி நல்ல வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறாங்க. இதை வளர்த்தா எத்தனை மாசத்துல ஆடா உண்டாக்கலாம்? பெரிய ஆடா கிடாமரியா? கிடாமரி அவங்க வளர்த்தா கொடுக்கணும்னு வச்சுக்காங்க. 3-4 மாசம் வளர்க்க போறாங்க. 3-4 மாசம் வளர்த்தா நல்ல ஒரு எதிர்பார்த்த விலைக்கு கிடைக்கும். அழகா இருக்கு பாருங்க, நல்ல இளங்குட்டி, செம்மையா இருக்கு பாருங்க. அப்போ இது என்ன விலை? 10 ரூபா 500 ரூபா சொன்னாங்க. சரி, ஆமா 8000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கு. 8000 ரூபாய், 8500. 8500 ரூபாய்க்கு ஜோடி பாருங்க. நம்ம கருப்பசாமி பாரதி என்ன வேதாரணத்துல இருந்து. உங்க பேரு? பிரபு வந்து வாங்கிட்டு போறாங்க. நம்ம கருப்பசாமி என்னன்னு பாரதி என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம 30 கிடாமரி செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க, சூப்பரான கூட எல்லாமே எட்டயபுரம் ஒரிஜினல் கொடியாடுங்க. இதுல வந்து இந்த ரெட்டை குறுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ரெட்டை குறுக்கு எல்லாம் சேரும். அப்ப வளர்ந்து வந்தா தெரியும். ஆமா, இது குட்டி வளர்ப்பு குட்டி, அதனால தெரியாது. அந்த ரெட்டை குறுக்கு. சரி பாருங்க, வளர்ப்பு குட்டியா இந்த ரேட்ல 8500 ரூபாய்க்கு ஜோடி. அப்ப ஒரு குட்டி கிட்டத்தட்ட 4250 ரூபா. நல்ல சௌரியமா கிடைச்சிருக்கு எனக்கு. கொஞ்சம் மழை காரணமா சௌரியமா கிடைச்சிருக்கு. செம்மையா இருப்பாருங்க. 30 கிடாமரிங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு தேவைப்படுறவங்க நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. 81 44 00 73 97. ஆமா பாருங்க, அந்த பாரதி என்னனும் பாருங்க. எட்டயபுரம் சந்தையில வாங்கி கொடுத்துருக்காங்க 30 கிடாமரி. கருப்பசாமி பாரதி என்ன. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு தேவைப்படுறவங்க பாரதி என்னன்னு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எட்டயபுரம் நம்ம சந்தையில, எட்டயபுரம் சந்தையில 63 84 12 56 20 நம்பர் கால் பண்ணுங்க. எப்பனாலும் வாங்கி கொடுங்க. எத்தனை குட்டினாலும் வாங்கி கொடுக்கலாம் சந்தையில. நம்ம எட்டயபுரம் சந்தையில வாங்கி கொடுக்கலாம். உங்க பேரு என்ன பேருண்ணே? என் பேரு குட்டியன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? திட்டாங்குளம். கோவில்பட்டி பக்கத்துல திட்டங்குளம். தெற்கு திட்டங்குளம், வடக்கு திட்டங்குளம். தெற்கு திட்டங்குளம் வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க. கிடா என்ன மாதிரி வாங்கிருக்கீங்க? கிடா மாதிரியா பெண் மாதிரியா? பாருங்க, அழகான குட்டி 2 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இளங்குட்டியா, நல்ல இளங்குட்டியா இருக்குண்ணே. எத்தனை மாசம் இருக்குண்ணே இது? 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி. பாருங்க, சந்தையில இது என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 14 ரூபாய் 13 ரூபாய்க்கு வாங்கி ஜோடி 14,000 சொல்லி 13,000 முடிச்சிருக்கீங்க. பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. என்ன இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு கிடா வளர்ப்புக்கு. சரி, வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்களா குட்டி? இல்ல சரி, வளர்த்துட்டாச்சு. சரி, அப்ப ஏற்கனவே குட்டி வளர்க்குறீங்க, விக்கிறீங்க. அது இப்ப மறுபடியும் வாங்கிருக்கீங்க, வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. நல்ல குட்டி, செம்மையா இருப்பாருங்க. வீட்டுல தீவனங்களா இந்த மாதிரி ஆட்டு தீவனம் மேய்ச்சல் குளம் இருக்கு. ஏன்னா கிடாமரில என்ன ரகம் இது?
கொடியாட்டு குட்டி, ரெண்டுமே கொடியாட்டு குட்டி பாருங்க, நல்லா அழகா இருக்கு பாருங்க. ஒண்ணு கரும்போரு, ஒண்ணு கருத்து குட்டி, செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? செல்லப்பாண்டி எட்டியாபுரம். ஆமா, செல்லப்பாண்டி எட்டியாபுரத்துல இருந்து பாருங்க. எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கிடா மாதிரி என்ன கிடா வாங்கிருக்கீங்க, அழகான கிடாவா இருக்குண்ணே. என்ன இது கிடால என்ன ராகண்ணே? கொடியாட்டு குடி, கொடியாட்டு ராகல கரும்போர் வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு பாருங்க, நல்லா ஜாமுன்னு நல்லா சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. கோவில் கொடைக்காக மனசு திருப்தியான கிடா வாங்கிருக்கீங்க. இந்த கிடா வாங்குறதுக்கு எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? 10-15 கிடா பாத்திருப்பீங்க. கடைசியில இந்த கிடா உங்களுக்கு மனசு திருப்தியா அமைஞ்சிருக்கு. என்ன விலைக்கு சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்க சந்தையில? 33 ரூபா சொன்னாங்க. சரி, 28,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா. என்ன ஆடு எத்தனை பல்லு கட்டு தெரியுமா உங்களுக்கு? 3 பல்லு. ஆமா, 3 பல்லு கிட்ட இருக்காங்க, அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் கொடியாட்டுல கரும்போர் வாங்கியிருக்கீங்க, அழகா இருக்கு. இன்னும் ஆடு வந்து பயன்பாடு வந்து கோவில் திருவிழாக்காக வாங்கியிருக்கேன். ஆடு வந்து வாங்கின விலைக்கு உங்களுக்கு பெரும் நினைக்கிறீங்களா? தரமாலாம் இருக்கும். அப்ப இடம் அந்த அளவுக்கு இருக்கும். எத்தனை கிலோ வரும் இடம்? 30. சரி, அப்ப ஆடு வாங்கின விலைக்கு ஒருத்து பெரும் அப்படிங்கிறாங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க, நல்ல அழகான ஒரு கிடாமரி, நம்ம கரும்போர் கிடாமரி அப்படிம்பாங்க. எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டில கரும்போர் குட்டி வாங்கியிருக்காங்க, செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க அண்ணாஜி வணக்கம். அண்ணே வணக்கம். உங்க பேரு என்ன பேருண்ணே? கூடலிங்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? சிவகாசில இருந்து வரீங்க. பாருங்க நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க, அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. கிடாமரி வாங்கிருக்கீங்களா, பெண்மரி வாங்கிருக்கீங்களா? பெண்மரி வாங்கிருக்கீங்க, ரெண்டுமே பெண்மரி. பாருங்க சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 11,000 சொல்லி 7,000 8,000 என்ன விலைக்கு முடிச்சீங்க? 8,100 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகா பாருங்க, நல்ல ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்களா? சரி சரி. அண்ணன் வந்து ஒரு வியாபாரத்துக்காக வாங்கிருக்காங்க, செமையா இருக்கு பாருங்க ஆடு. இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகண்ணே ஆடு? நாட்டாடு குட்டி பாருங்க, ஒண்ணு வந்து சாம்பல் கலரு, ஒண்ணு கருத்து கலரு, செமையா இருக்கு பாருங்க, நல்லா அழகா இருக்கு குட்டி, நல்லா இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க, செமையா சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயா வணக்கம். உங்க பேரு ஐயா? உங்க பேரு பொன்பாண்டியன். ஐயா உங்க பேரு? என் பேரு பாஸ்கர். ஐயா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? செம்மப்புதூர். இப்போ எட்டியாபுரம் பக்கத்துல செம்மப்புதூர், விஜயாபுரி. நீங்க கோவில்பட்டி பக்கத்துல? கோவில்பட்டி பக்கத்துல விஜயாபுரில இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில எல்லாமே கிடாமரி வாங்கிருக்கீங்க பாருங்க. எத்தனை ஒரு 5 கிடாமரி இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. என்ன ஐயா இது என்ன ரகம்? சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலை வாங்கினீங்க? ஒவ்வொரு குட்டியும் 12,000 கிடையும். வாங்கிருக்கீங்களா? சொன்னாங்களா? சரி வாங்கிருக்கீங்க. 44 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க பாருங்க, அழகா செம்மையா இருக்கு பாருங்க, நல்லா அழகான குட்டி ஆடு. இது என்ன ரகம்னாச்சு? கொடியாடு குட்டி பாருங்க, செம்மையா இருக்கு. குட்டி இளங்குட்டி வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்க. 6 மாசம் வளர்ப்பீங்க. சரி சரி, நல்லா. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேரு என்ன பேருண்ணே? ராமர். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? வெள்ளாளங்கோட்டை. ஆமா, செட்டிக்குறிச்சி தெக்க வெள்ளாளங்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க பாருங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. எல்லாமே என்ன ஆடு வாங்கிருக்கீங்க? பெண்மரியா கிடாமரி? எல்லாமே 4 கிடாமரி. 4 கிடாமரி வாங்கிருக்கீங்க பாருங்க, நல்லா இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. சந்தையில தேடி பிடிச்சி ஒவ்வொரு கலர்லயும் வாங்கிருக்கீங்க, சூப்பரா இருக்கு பாருங்க 4 குட்டி. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? அப்படியா? அப்ப என்ன விலைக்கு முடிச்சீங்க? ஜோடி 14,000. 2 ஜோடி 28,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. என்ன இது ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கா? வளர்த்து விப்பீங்களா, பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம்? சரி, அதான் உங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கிடுவீங்க, வித்துக்கிடுவீங்க, சேல்ஸும் பண்ணிக்கிடுவீங்க பாருங்க. அழகான குட்டி, வளர்ப்பு குட்டி, சும்மா. இது எத்தனை மாசம் இருக்குண்ணே? மாச குட்டி ஆட்டு கிடா. இது குட்டி 3 மாசம் 6 மாசம் குட்டி 6-7 மாசம் இருக்கா? என்ன ரகம் இது? என்ன ரகண்ணே தெரியல. சரி சரி. நம்ம எட்டியாபுரம் சந்தையில நல்ல கிடாமரி வாங்கியிருக்கேங்க. ஒவ்வொரு குட்டி நல்லா தேடி பிடிச்சி நல்ல கலரான குட்டி, நல்ல கருத்து ஒரு பாருங்க, கரும்போர் குட்டி, சிவலப்போர் குட்டி, கருத்து குட்டி அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. அண்ணே வணக்கம். உங்க பேரு என்ன பேருண்ணே? முருகேசன். ஆமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ரகனே ஆடு பாருங்க, அழகா இருக்கு. என்ன மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? 2 ஆடு 4 குட்டி வாங்கிருக்கீங்க. மொத்தம் 6 என்ன வாங்கிருக்கீங்க பாருங்க, அழகா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 65,000 சொல்லி 55,000 வாங்கிருக்கீங்க பாருங்க. ஆடு செம்ம சூப்பரா இருக்கு. ஆடு என்ன பயன்பாடுக்கு? வளர்க்கறது தானே? வளர்க்கறது பாருங்க. இதுல குட்டியா 4 குட்டி. என்னென்ன குட்டினே? கிடாமரியா பெண்மரியா? 3 கிடாமரி 1 பெண்மரி. 3 கிடாமரி 1 பெண்மரி. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க.
அப்ப எதுவும் வளர்க்குறீங்களா? ஆடு வளர்க்குறீங்க. சரி, அப்ப 5 ஆடு வளர்க்குறீங்க, அதோட சேர்ந்து இந்த ஆடு வளர்க்கலான்னு வாங்கிறீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில பாருங்க, வாரம் வருவீங்களா? எப்படி எப்பா அடிக்கடி வருவீங்க? நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தைக்கு அடிக்கடி வராங்க. நம்ம புதுக்கோட்டையில இருந்து பாருங்க, செம்மையா பாருங்க. நல்லா கொடியாட்டு குட்டி வாங்கியிருக்காங்க. 1 புள்ளப்போரு, 1 கரும்போரு பாருங்க. அதே மாதிரி 4 குட்டி, 4 குட்டியில 3 கிட்டா மாதிரி 1 பெண் மாதிரி பாருங்க. உள்ள 2 உள்ள போயிருக்கு. அழகா இருக்கு. 2 குட்டி பெரிய குட்டியா இருக்கு, நல்லா வளர்த்துருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இங்க எட்டயபுரம் ஆடு சொல்லுங்க. காலையில மழை பெஞ்சது, கிளைமேட் காலையில விடிய காலையில ஒரு 4 மணி நேரம் மழை போடுறது. எட்டயபுரம் சொன்னாங்க 9/5/2000 செம்மையான பெரிய கிட்டாங்க, சூப்பரான கிட்ட கொண்டு போறாரு. ஒரு மரம் நம்ம கருப்புசாமி கோவில்பட்டி கருப்புசாமி ஆடு கொண்டு வந்துருக்காரு. கிடாமரி எல்லாமே ஒரு 4 கிடாமரி செம்மையா இருக்கு பாருங்க. கோவில்பட்டி கருப்புசாமி கொண்டு வந்திருக்காரு. கிடாமரிங்க எல்லாமே எட்டயபுரம் ஆடு சொன்னீங்க. எல்லாமே நம்ம கொடியாட்டு குட்டி. நம்ம எட்டயபுரம் பாருங்க, செம்மையா இருக்கு. ஒவ்வொரு கலரா அழகான கலரா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அப்புறம் பாருங்க நம்ம நத்தத்துப்பட்டி அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. கிடாமரி பெண்மணி கொண்டு வந்திருக்காரு. நத்தத்துப்பட்டி அண்ணன் பாருங்க. அவரு அண்ணாச்சி ஆட்டு அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. அண்ணன் ஒரு 2 மாதிரி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அழகான குட்டி, நல்ல செவலா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல கருத்த குட்டியில வெள்ளை மரப்பட்ட குட்டி நத்தத்துப்பட்டி அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. செம்மையா இருக்கு பாருங்க. 2 கிடாமரி, 2 கிடாமரி இருக்கீங்க, அழகா இருக்கு. அப்புறம் பாருங்க இங்க அப்புறம் பாருங்க, நல்ல அழகா குட்டிகள், வளர்ப்பு குட்டி, சின்ன குட்டி, வளர்ப்பு குட்டி தான் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. 2 மாசம் குட்டி அழகா இருக்கு பாருங்க. நல்ல செவலப்பர் குட்டிங்க, கொடியாட்டு குட்டில செவலப்பர் கொண்டு வந்திருக்காரு அண்ணன். ஒரு அண்ணாச்சி ஒரு 4 குட்டி பாருங்க, 4 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே ஒரு 2 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். நல்ல குட்டியா இருக்கு பாருங்க, அழகா இருக்குங்க. வளர்ப்புக்காக வாங்கிக்கலாம் நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில. இங்க நிறைய இருக்குங்க கிடாமரி. இங்க பாருங்க எல்லாம் நிறைய இருக்கு. இல்ல கலர் கலரான குட்டியா இருக்கு கிடா, அழகா நல்ல ஜாமுன் குட்டி, சூப்பரான கிடாவா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு மீடியமான நல்ல குட்டியா இருக்கு பாருங்க. பெரிய கட்டாங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில இந்த பெரிய கடா வேற லெவலு. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில கொடியாட்டு கிடாங்க, செம்மையா இருக்கு பாருங்க. எத்தனை கடா இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடா இருக்குங்க. பெரிய பெரிய கடாவா வச்சிருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு பாருங்க, இந்த இடத்துல வரிசை பாருங்க. இந்த எல்லாமே இங்க ஆடுங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம கிடாமரி பாருங்க, இந்த இடத்துல கிடாமரி நிறைய இருக்குங்க. பாருங்க உள்ள கிடாமரி பெரிய பெரிய கிடா வச்சிருக்காங்க. அது பாருங்க ஆடு பாருங்க, வரிசையா ஒண்ணு போல நிறைய பாருங்க. எத்தனை ஆடு இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. வரிசையா ஒண்ணு போல அப்படியே ரேஸ்ல போற மாதிரி வரிசையா அப்படியே கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க வரிசையா அது வரைக்கும் இருக்கேன் கடா, எல்லாம் கிடாமரிங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு, தூளா இருக்கு, அடிப்பொலியா இருக்குங்க பாருங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கிட்டு போறாங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கொண்டு போறாங்க. சுமார் 450 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஆடு கிடாமரி வாங்கிட்டு போறாங்க. நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்காங்க பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து நேற்று வேதாரணத்துல வந்திருக்காங்க, இன்னைக்கு திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நம்ம அப்புறம் பாபநாசம் அங்கிருந்து நம்ம கல்லிரைக்குச்சியில இருந்து வந்திருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்து வந்து வாங்கிட்டு போயிறாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம கொடியாட்டு குட்டி வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் ஃபேமஸுங்க. நம்ம எட்டயபுரம் கொடியாட்டு குட்டி தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸுங்க.